அயோத்தியின் மாட மாளிகைகளின் ஒளியும் அங்கு வாழும் மக்களின் உயரிய பண்பும். நண்பர்களே, போன பாட்டில் பார்த்தோமே அயோத்தி மாநகரோட மாளிகைகள் எப்படிப்பட்ட ஒளி வீசுதுன்னு. பார்க்கிறவங்க கண்ணே கூச்சி அவங்களே தேவர்கள் மாதிரி ஆயிடுறாங்கன்னு கம்பர் சொன்னார். அந்த மாளிகைகள் இன்னும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது? அது வெறும் கட்டிடம் மட்டும்தானா? இல்லை அதுக்கும் மேலே ஏதும் இருக்கா? அதைத்தான் கம்பர் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கேளுங்க. அணி இழை மகளிரும் அலங்கல் வீரரும் தனிவன அறநெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது பணி பெரிது இயன்றில பகலை வென்றன. அணி இழை மகளிரும் அலங்கல் வீரரும், முதல்ல அங்கே வாழற மக்களை பற்றி சொல்கிறாரு. அணி இழை மகளிர், அதாவது அழகழகான நகைகளை ஆபரணங்களை பூண்ட மங்கையர்கள், அவங்களோட அழகும் பொலிவும் ஒரு பக்கம். அடுத்து அலங்கல் வீரரும், மார்பிலே வாசனை மிக்க மலர் மாலைகளை அணிந்த வலிமை மிக்க வீரர்கள். அந்த நகரத்தில் செல்வமும் செழிப்பும் இருக்கு, அழகும் வீரமும் இருக்குன்னு இந்த ஒரு வரியிலேயே காட்டிடுறாரு கம்பர். தனிவன அறநெறி தனிவு இல்லாதன. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. இந்த மக்களும் சரி, இவங்க வாழுற மாளிகைகளும் சரி, தனிவன அறநெறி, அவங்க உறுதியாக பின்பற்றுவது அறநெறியை மட்டும்தான். எது சரி எது தர்மம் அப்படின்ற பாதையில் கொஞ்சமும் பிசகாமல் நடக்கிறவங்க அவங்க. அவங்களுடைய உறுதி எப்படிப்பட்டது தெரியுமா? தனிவு இல்லாதன, அது கொஞ்சமும் குறைஞ்சு போகாது, தளர்ந்து போகாது. அந்த அறநெறி அவங்க வாழ்க்கையில் அப்படியே நிலைச்சு நிற்குது. இந்த அறநெறியின் உறுதி அவங்க வாழுற மாளிகைகளுக்கும் பொருந்தும்னு கம்பர் குறிப்பால் உணர்த்துறாரு. மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது. சரி, இப்போ அந்த மாளிகைகள் எதனால் ஆனதுன்னு சொல்கிறாரு பாருங்க. மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது முழுக்க முழுக்க விலையுயர்ந்த நவரத்தின கற்களாலும் தங்கத்தாலும் மட்டும்தான் அந்த மாளிகைகள் கட்டப்பட்டிருக்குதாம். வேற எந்த பொருளும் இல்லை. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு கட்டிடம் முழுக்க மணியும் பொன்னுமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பணி பிரிது இயன்றில பகலை வென்றன. பணி பிரிது இயன்றில, அதாவது வேற எந்த பொருளையும் கொண்டு அதை செய்யலை. கல்லோ மண்ணோ மரமோ இல்லை, தங்கம் ரத்தினம் இது மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த மாளிகைகள் பகலை வென்றன தன்னோட பிரகாசத்தால் பட்ட பகலோட வெளிச்சத்தையே தோற்கடிக்குதாம். சூரியனோட ஒளியை காட்டிலும் பிரகாசமாக அந்த மாளிகைகள் ஜொலிக்குதுன்னு சொல்கிறாரு. ஆக இந்த பாட்டில் கம்பர் என்ன சொல்ல வராரு? அயோத்தியோட மாளிகைகள் வெறும் தங்கம் ரத்தினத்தால் ஜொலிக்கலை. அதோட சிறப்பு அது மட்டும் இல்லை, அந்த மாளிகைகள் சூரியனை விட ஒளி வீசினாலும் அதைவிட முக்கியமானது அங்கே வாழுற மக்களோட உள்ளத்தில் இருக்கிற அறநெறி ஒளி. அந்த அறம் கொஞ்சமும் குறையாமல் உறுதியாக நிற்குது. எப்படி மாளிகைகள் புற ஒளியால் சூரியனை வெல்லுதோ, அப்படி அங்கே வாழும் மக்கள் அக ஒளியான அறத்தால் சிறந்து விளங்குறாங்க. அதனால தான் அந்த மாளிகைகளும் அந்த நகரமும் அவ்வளவு பெருமைக்கு உரியதாக இருக்குதுன்னு கம்பர் நுட்பமாக சொல்கிறாரு. கம்பரோட பார்வை எவ்வளவு ஆழமானது பாருங்க. வெறும் புற அழகை மட்டும் வர்ணிக்காம அந்த அழகோடு மக்களின் பண்பையும் அறத்தையும் இணைச்சு பார்க்கிற அழகு. இதுதான் கம்பநாட்டாழ்வாரோட தனிச்சிறப்பு. அயோத்தியின் பெருமைக்கு காரணம் வெறும் செல்வம் மட்டுமல்ல, அங்கு நிலைத்திருக்கும் அறமும் தான் என்று எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார்.